ஹலோ மக்களே 233வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல உசப வர கடத்திட்டு போயிட்டானுங்க. அவன் எங்க போனானே தெரியல. பெட்டியில பணம் இருக்கான்னு கூட கரெக்டா தெரியல. இதுல ஒரு பக்கம் காக்கு வந்து கப்பலை ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டான். உடனே அவன் சொல்றான், டேய் இனிமேல் உங்க கப்பலால இந்த ஐலாண்ட்ல இருந்து மத்த ஐலாண்டு கூட போக முடியாதுடா. ஏன்னா அதை எங்களால கூட சரி பண்ண முடியாதுன்னு சொல்றான் அவன். டேய் இது நாள் வரைக்கும் நாங்க அதுல தான் வந்தோம். அதுல ஒரு பிரச்சனையுமே வரலன்னு சொல்றான் நாமி. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா இனிமேல் நீங்க அடுத்த ஐலாண்டுக்கு போனீங்கன்னா நீங்க போகக்கூடிய ப்ராபபிலிட்டியே ஜீரோல தான் இருக்குன்னு சொல்றான் அவன். கண்டிப்பா உங்களால கரை சேர முடியாதுன்னு சொல்றான். சொன்னோடனே ஒரு பக்கம் மிரண்டுட்டான் லூஃபி. அதுக்கு பிறகு ஜோரோ காட்டுறாங்க, மேரி இனிமேல் உன்னால சேல் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. இங்க அடுத்த சீன சாஞ்சி தான் காட்டுறாங்க. சாஞ்சியும் சோப்பரும் ஒன்னா போய்கிட்டு இருக்கானுங்க. எங்க போனானே தெரியல. நான் புக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ரோபினை காணன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் சோப்பர். நீனும் ராபினும் ஒன்னா போனீங்கன்னு சொல்றேன். ஆனா அவன் வந்து ஒரு மாஸ்க் மேன் கூட போனதை நான் பார்த்தேன்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா அவளை ஃபாலோ பண்ணிட்டு நான் போனேன். ஆனா சடனா அவ டிசப்பியர் ஆயிட்டா. எங்க போனோனே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நல்லா தான் போகணும்னு நினைக்கேன். ஆனா அது தப்பா போற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். வேற எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு சொல்லி சோப்பர் கேட்கறான். இருடா அதுவே தெரியல. அவுக்கிஜி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போறான்னு சொல்றான் சாஞ்சி. ஏன் வேற எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி சோப்பர் கேட்கறான். இல்லடா ரோபினோட பழைய விஷயம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அதுல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கும் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ராபினோட பழைய விஷயத்துக்கும் இந்த ராபின் தொலைஞ்சதுக்கும் ரெண்டு சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாடா. ஃபர்ஸ்ட் நம்ம வேலை வந்து மேரிக்கு போறதான் நம்ம முதல்ல போய் அங்க போய் செக் பண்ணி பாப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ சொன்னதுக்கு வந்திருந்தானா பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. டேய் கொஞ்சம் வேகமா போடான்னு சொல்றான். பார்த்தா யாகுரா ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம். இங்க ஜோரோ பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அமைதியாவே இருக்கான் ஒரு பக்கம். இங்க லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். டேய் ஏன்டா மேரி உங்களால சரி பண்ண முடியாது? நீங்க ஒரு சிறந்த ஷிப்மேன் சொன்னீங்க. உங்களால இதை கூட சரி பண்ண முடியாதாடா? இதுல காசு இருக்குடா, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். இப்ப அது பிரச்சனை இல்லடா. நீங்க எவ்வளவுதான் காசை கொடுத்தாலுமே அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அந்த கப்பலை தூக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் சொல்றான் காக்கு ஒரு பக்கம். என்னடா நீங்க சொல்றீங்க? அது நல்லா தான்டா இருக்குன்னு சொல்றான் நாமி ஒரு பக்கம். இந்த போட்டோட கீழே நீ பாத்தியான்னு சொல்லிட்டு பவுலி கேட்டுக்கிட்டு இருக்கான். கீழ்னா அப்புறம் பாட்டம் ஆஃப் த ஷிப்பான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. ஆமா இருக்குதுலயே ஒரு ஷிப்புக்கு மெயின் பார்ட் வந்து கீழே இருக்க வேறுதான். அதுதான் வந்து ஒரு கப்பலோட மெயின் துடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு கப்பலோட மெயின் பங்களிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா மிச்சம் எதாலையுமே அந்த அளவுக்கு ரன்னே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லா பார்ட்டுமே அந்த கீழே தான் வந்து கனெக்டே ஆகும். ஒரு ஷிப் பில்ட் ஆகுது அந்த கீழ இருந்தா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றான். மெயின் ஃப்ரேம் ஒர்க்கே அதுல தான் இருக்குன்னு சொல்றான் பவுலி. கீழ் மட்டும் ரிப்ளேஸே பண்ண முடியாது. கீழ் உடஞ்சிருச்சுன்னா ஒரு கப்பலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சொல்றாங்க. கீழ் போயிருச்சுன்னா ஒரு புது ஷிப்பை தான் ரெடி பண்ணணும். இதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். புது கப்பல்லாம் ரெடி பண்ணணும். அப்பலாம் அவர் வார்த்தை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. இது நீங்க என்ன சொன்னாட்டினாலும் அதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரி அப்பனா ஓகே, அப்பனா மேரிய முதல்ல ரீபில்ட் பண்ணுங்க, முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம். சடனா பறவை பேசுது. அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுது. அதே ஷிப் மாதிரி எங்களால செய்ய முடியும். ஆனா எவன் ஒருத்தர் செஞ்சிருந்தானோ அதே மாதிரி அச்சசலா எங்களால யாராலுமே செய்ய முடியாது சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பறவை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் பண்ண முடியாது சொல்லிட்டு நாமி கேக்குறா. இந்த உலகத்துல எல்லா மரமும் ஒரே மாதிரி தான் வளர்ந்து வருதா? அதுதான் விஷயம் சொல்றான் ஒரு பக்கம் அந்த பறவை. ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு மரத்துல இருந்து செஞ்சிருப்பாங்க. இந்த மரம் வந்து எந்த மரத்துல இருந்து செஞ்சிருப்பாங்களோ அதே மரத்தை எங்களால எடுத்து செய்ய முடியாது. டூப்ளிகேட் வேணா பண்ணலாம். ஆனா ரெண்டுமே சேமா இருக்காது. கொஞ்சம் மாறத்தான் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். என்னதான் நாங்க அதே ஸ்பெசிபிகேஷன்ல எடுத்து செஞ்சாலுமே டிஃபரெண்ட் இருக்கதான் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். அப்படின்னா கோயிங் மீடியால இனிமேல் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான் காக்கு. அதோட கதை அவ்வளவுதான் சொல்றாங்க. ஒன்னே ஒரு பக்கம் லூஃபி பழசை யோசிச்சு பாக்குறான். நம்மளுக்கு புது ஷிப் கிடைச்சிருச்சு, கோயிங் மேரி, நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போக போறோம்னு சொல்லிட்டு லூஃபி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஒன்னு ஐஸ்பர்க் கிட்ட இருக்கான். நீங்க தான் இந்த உலகத்துல பெஸ்ட் ஷிப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏன் நீங்க ஒரு புது ஷிப் வாங்கிக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு முக்கியமான ஷிப்னு எங்களுக்கு புரிய வருது. ஆனா ஃபியூச்சர்ல நீங்க இதுலயே வந்து ரைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகோட பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் புது ஷிப்பை ஒண்ணு இங்க வேங்க வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். கோயிங் மேரி தான்டா முகிவர கப்பல் ஆரம்பமாவே இருந்துச்சு. அதை தாண்டா நாங்க ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். அதால கப்பலை இன்னும் பயணிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அதனால இன்னும் கம்ஃபர்டபுளா போக முடியும். அதால ஏன்டா முடியாது? எங்களால நம்ப முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. உங்களுக்கு ஒர்க் பண்ணவே தெரியாடா? உங்களுக்கு வேலைனால என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இன்னும் நீங்க சேல் பண்ணீங்கன்னா அது தண்ணியில முங்குறது தவிர ஒரு வழியே அதுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் ஐஸ்பர்க். ஷிப் கேப்டனா இருந்துட்டு நீ இப்படிதான் முடிவெடுப்பியாடா? எதுல கரெக்டான முடிவெடுக்கணும் உனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் ஐஸ்பர்க். டே நீ எதுவும் புது ஷிப் வாங்கணும்னு நினைச்சினா வா, அதுக்கு வேணா ஹெல்ப் பண்றோம். இதை சரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்றான் அவன். 300 மில்லியன் பெரிஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஓரளவுக்கு நாங்க ஷிப் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்லாக் எடுத்து கொடுக்குறாவா. இதான் பிரைஸ் ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒருத்தன் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கான். ஐஸ்பர்க் அவங்கள யாரோ ஒருத்தன் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எதுவும் இல்லையே சார் சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். வேல் கவர்மெண்ட் அபிஷியல் இருந்து வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றான் அவன். சொல்லு அவன்கிட்ட நான் இல்லன்னு சொல்லுன்னு சொல்றான் ஐஸ்பர்க். பேசிக்கிறதுல பின்னாடி இருந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டான். ஐஸ்பர்க் நில்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அப்பதான் கவர்மெண்டோட அபிஷியல்ஸ். பவுலி சொல்றான், டே நீங்க ரெண்டு ஒளிஞ்சுக்கோடா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா வருதும் பாரு கோர்கி, நான் இல்லன்னு சொல்ல சொன்னேன் ஆனா நீ அதுக்குள்ள உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஐஸ்பர்க். டே இப்ப நான் இங்க வந்தது இந்த சி ட்ரெயின் எல்லாம் பார்க்க தாண்டா வந்தேன்னு சொல்றான் அவன். அதை மட்டும் நீ ரெஃப்யூஸ் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா வந்துட்டு ஏதோ மோப்பம் முடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஏதோ பைரட்ஸ் மில் எனக்கு அடிக்கன்னு சொல்றான். சரிப்பா அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன்கிட்ட பேச வந்திருக்குன்னு சொல்றான். பேசலாம் முடியாது, இங்க இருந்து போ
போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு நீங்க நல்ல டீல் கொண்டு வந்திருக்கேன், என்னை எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐஸ்பர்க்கிட்ட பிரைவேட்டான பிளேஸ்ல போய் பேசணும்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் போயிட்டான். ஒரு பக்கம் பாலி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐஸ்பர்க்கிட்ட இவங்கள்ட்ட அப்படி என்னடா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ மேலெடுத்த விஷயத்த பேச போறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு குக்கு பேசுது. குக்கு தான் அந்த பறவை பேரு. இங்க ஒரு பக்கமும் லூஃபியை காட்டுறாங்க. என்னடாச்சு லூஃபி ஒருமா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. இந்த பெட்டியில ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இது வரைக்கும் நான் கேரி பண்ணல, வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. என்னடா முட்டாள்தனமா பேசுற, ஜோக்லாம் பண்ணாத, காசு இல்லாமலா பெருச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே பெட்டி தூக்கி பாக்குறாங்க. தூக்கி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அவங்க. நாமி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாரா. பெட்டியை திறந்து எட்டி பாக்குறா. பார்த்தா பெட்டிக்குள்ள எதுவுமே இல்ல. டேய் காசு எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. இது நம்ம பேக்கே கிடையாது சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஷாக் ஆயிட்டாங்க. டேய் திரும்பி எங்க காசு காணா போயிட்டுன்னு சொல்றான் லூஃபி. டேய் பாலி நீ தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு குக்கு கட்டுக்கிட்டு இருக்கு. இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாலி. ஒரு பக்கம் சடனா ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். டேய் காக்கு பிராங்கி ஃபேமிலிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னடா பேசணும்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காம. நான் பேசணா, நான் எங்கடா பேசணும்னு சொல்லிட்டு காக்கு கட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னே மாதிரி ஏதோ பெரிய முகக்காரன் ஒருத்தன் வந்தான்டா, அவன் பிராங்கி ஃபேமிலிட்ட பேசிக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் டே அது நம்ம உசப்புன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பிராங்கி ஃபேமிலிட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு உசப்பா அவனுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பானு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவன் சொல்றான். டேய் லூஃபி அவனை போய் பார்க்கணும் தான் சொல்றான் நாமி. லூஃபி பாக்குறதுக்குள்ள ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். உசப் எங்கடா, என்னோட காசு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான் அவன். பிராங்கி ஃபேமிலியோட ஹைட் அவுட் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சீஷோர்ல இருக்கு, அது ஒரு ஹைட் அவுட் மாதிரி அவனுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க ஷிப்பை எங்க நீங்க இறக்கி இருந்தீங்களோ அது பக்கத்துல தான் இருக்கு, அது பிராங்கி ஹவுஸ்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கூட சொல்லுவாங்கன்னு சொல்றான். அந்த இடத்தையும் காட்டுறாங்க. நாமி யாகுரால கத்திக்கிட்டே வரா. டே லூஃபி லூஃபின்னு சொல்லிட்டு ஏன்னு லூஃபியை தேடி அவன் தனியா போயிட்டான். நாமி பாக்குறா, இப்ப நான் லூஃபியை தேடி போக கூடாது, இருக்க காசையை தான் சேவ் பண்ண பார்க்கணும், இந்த காசை கொண்டு போய் நம்ம ஷிப்ல வைக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. டே யாகுரா புல் ஷாப்புக்கு போடா, எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சீக்கிரம் ஜோரோடையும் சாஞ்சிட்டையும் சொன்னா சரிப்பட்டு வரும், பைரட்ஸ்டே திருடுறானுங்க, பாடத்தை போகுனா தான் அவனுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி ஜெட்டு மாதிரி எல்லாத்துல ஏறி வேகமா போய்கிட்டு இருக்கா. புல் ஷாப்பை நோக்கி போறாவா. இந்த பொண்ணுக்கு என்னடாச்சு இவ்வளவு வேகமா போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உசப் கண்டிப்பா இப்படியே தப்பிச்சிருவான்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. நாமி ஜெட்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கா. போய்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கீழே நிறைய கூட்டமா இருக்கு. யாகுரா நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நாமி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்க யாரும் அடிபட்டு கிடக்குறாங்க. அது நம்ம உசப் தான். உசப்னு சொல்லிட்டு ஓடி வாரா. என்னன்னு பார்த்தா உசப்பு நொறுக்கி எரிஞ்சிருக்கானுங்க, ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். உசப்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க என்ன பைரட்ஸான்னு சொல்லிட்டு இடத்துல நிக்கிறவன் கேட்கறான். டே எங்களெல்லாம் பாக்காதீங்கடா, ஓடுங்கடான்னு சொல்லிட்டு கத்துறா. பிராங்கி ஃபேமிலி காரணங்களா இப்படி பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்கறா. ஆமா நாமி நான் வீக்கா இருக்கேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம காசை மட்டும் திருடு போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால யாரு மூஞ்சியும் பார்க்கவே முடியாது, நான் காசை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடிபட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நம்மளோட மேரிய நம்மளால ரிப்பேரும் பண்ண முடியாது நாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிட்டான் உசப். டே உசப் இதெல்லாம் கவலைப்படாடா, காசை பத்திலாம் யோசிக்காத, எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்பவுமே இவன் எவ்வளவு அடிபட்டு கிடக்கான், இவன்ட்ட இப்ப எதுவுமே நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி அவனை அப்படியே உட்கார வைக்கா. உசப் நீ இங்கே இரு, நான் மத்தவங்களை எல்லாத்தையும் கூட்டு வரேன், நீ சீக்கிரம் வந்து சரியாகணும், கவலைப்படாத, சோப்பர் நான் கூட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. காசை பத்திலாம் யோசிக்காத, அவனை எங்க இருக்கானுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், அவனை இடத்துக்கு போறான், அவனை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த காசை எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்கே இருடா உசப் நான் வந்துருதான் சொல்லிட்டு நாமி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா. யாகுரோல ஏறி போய்கிட்டே இருக்கா. யாகுரா அனல் வேகத்துல போடான்னு சொல்றாவா. உசப் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே போறாவா. இந்த காசை வச்சுதான் நம்ம ஷிப்பை சரி பண்ண நினைச்சோம் அப்படின்னு சொல்லி உசப் சொல்லியிருப்பான். நீங்க என்னதான் காசை கொடுத்தாலும் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காக்கு ஒரு பக்கம் சொல்லியிருப்பான். மேரியை நம்மளால பிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா புது ஷிப் தான் வாங்கணுமா, என்ன பண்ண 300 மில்லியன் பெரிய யூஸ் பண்ணவா, நம்ம ஃபியூச்சர் ஜெர்னிக்கு நம்மளுக்கு காசும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சாஞ்சியும் சோப்பரையும் கட்டுறாங்க. ஜோரோ எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னது நம்ம கப்பலை சரி பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. இது உண்மையாவாடா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி வருத்தப்படுறான். காசு இருந்து நம்மளால மேரியை சரி பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே இனிமேல் லூஃபி மத்தவங்களும் முடிவு எடுக்க பொறுத்தாண்டா இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஜோரோ. என்னடா நம்ம பழைய கப்பல் மாதிரியே தான்டா இருக்கு, இதுல அப்படி என்னதான்டா பிரச்சனை, ஈஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம். டே நம்ம பார்க்கதாண்டா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா ஷிப்பு வந்து உள்ள பார்த்தாதாண்டா அதோட வழி எல்லாமே புரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. இதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாயிட்டானுங்க. இதை கேட்டா உசப் என்னடா சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்களுக்கு வந்து மேரி கப்பலை விடுறதுக்கு வருத்தமா இருக்கு. என்னடா நம்ம மேரி கப்பல் போக போதான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. மேரி பிரச்சனை இருக்கு, ரோபின் காணாம போயிட்டா, இப்ப நான் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சோப்பர் அப்படியே வருத்தப்பட்டு உட்கார்தான். இதுல ஒரு பக்கம் நாமி ஜெட்டு மாதிரி ஓடி வரா. என்ன நாமி தனியா வரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாமி என்ன எது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. அடுத்த சீனே பிராங்கி ஹவுஸ் தான் காட்டுறாங்க. 200 மில்லியன் பிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டானுங்க அவனுங்க. டேய் இந்த காசு நம்மளுக்கு ரொம்ப உதவுண்டா, உண்மையில நீங்க வேற லெவல் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி. 3 வருஷம் நம்ம உயிரை கொடுத்ததுக்கு நல்லபடியா காசை எடுத்துட்டு வந்துட்டோம், யாகுரா ரேஸ்ல நம்ம மாஸ் காட்டலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா யாகுரா ரேஸ் போட்டு அவனுக்கு காசை தான் ஏகப்பட்ட தடவை இழந்துகிட்டே இருந்திருக்கானுங்க. திரும்பி இந்த காசையும் எடுத்து இந்த யாகுரா ரேஸ்ல தான் போட போறானுங்க. இந்த வாட்டி நம்ம நல்ல வேலையை பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்லடா நீங்க எடுத்து வந்ததுக்கு உங்களுக்கு 5 மில்லியன் பெரிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீசுறான். இவ்வளவு காசான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. அப்படி பேசிக்கிட்டே கதவு ஒரு பக்கம் வெடிச்சு செதறுது.
டேய் பிராங்கி ஃபேமிலி அடிக்க வந்தவன் எவன்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா உசப் திரும்பி தனியா வந்து நின்னுகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். திரும்பி உசப் பண்ணிட்டான். டேய் இப்போ தானே அடிச்சு வீசணும், திரும்பி கூட இங்க வந்தான்னு சொல்லிட்டு டேய் எங்க காசை குடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் பாஸ் இவங்க குருவுல நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா இவன் வீக்கானவன், இவனெல்லாம் ஆளாவே மதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றானுங்க. அவங்க வாயை முடுங்கடான்னு சொல்லிட்டு உசப் ஜெட்டு மாதிரி வரான், காசை எடுக்கவே விட மாட்டேங்கானுங்க. உசப்ப அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. உன்ட கட்ஸ் எல்லாம் இருக்கதாண்டா செய்யுது, ஆனா காசெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பிராங்கி. எங்க கப்பலை நாங்க சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உசப். காசு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்டா, இதை வச்சுதான்டா எங்களோட கப்பலை சரி பண்ணணும், மேரிய ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் உசப். கத்துறான். அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.